जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம் माता पिता गुरु துணை கொண்டு ராசி பலன்கள் அதாவது ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையிலே அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வரையில் இந்த வார ராசி பலன் அக்டோபர் 13 முதல் 19 வரை நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாரையும் சந்தித்து. எனக்கு என்னமோ ரொம்ப வருஷமான மாதிரி இருக்கு. மாத கணக்குலையும் வார கணக்குலையும் ஆனாலும் உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப வருஷமான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? அடுத்ததாக நம்ம வாரம் நம்ம ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரத்தில் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் இந்த சொல்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு சுயற்சி. சில வாரங்கள் நமக்கு உயர்த்தும், சில வாரங்கள் நமக்கு சோதிக்கும். ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பிரபஞ்சம் மறைமொழி வேற என்ன மாதிரி தான் நமக்கு சொல்லிட்டு இருக்கு, இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வாரத்தில் யாருக்கு கடன் தளரும், யாருக்கு புதிய வேலை வாய்ப்பு திறக்கும், யாருடைய காதல் உறவு வலுப்படும், யாருக்கு 2ஆம் திருமண யோகம் உருவாகும், மோசடி வழக்கு குடும்ப சண்டை ஈகோ பிளவு எல்லாவற்றிற்கும் தீர்வு தரப்போகும் வாரம் இது. எந்த ராசிக்கு இது தீர்வு தரப்போகிறது? கிரகங்கள் புதிய திசையில் நகரும். சூரியன், சனி, குரு, புதன் இவர்கள் இணைந்து உருவாக்கும் சில அதிசய மாற்றங்கள்லாம் என்னென்ன? ஒவ்வொரு ராசிக்கும் புதிய வாய்ப்பை, புதிய சோதனைகளையும் தரப்போகிறது. ஸோ ரொம்ப நம்ம அடுத்து நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த வாரம் சனி பகவான் உங்கள் கர்ம பக்கம் திரும்புகிறார். குரு பகவான் உங்கள் ஆசீர்வாதத்தை தருகிறார். சுக்கிரன் காதல், திருமணம் மற்றும் செல்வ வளர்ச்சியை வலிமை தருகிறார். அதே நேரத்தில் புத பகவான் பேசும் வார்த்தையை விதி போல மாற்றப் போகின்றன. அன்பான நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலனில் நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போவது சும்மா ஒரு பலன் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கும், அமைக்கும் ஒரு ஜோதிட மர்மம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாரத்தில் யாருக்கு குடும்பத்தில் அமைதி திரும்பும், யாருக்கு காதல் உயிர் பெறும்லாம் கூட சொல்லலாம். பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் பெறப்போகும் ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யாருடைய வழக்கு முடிவடைய போகிறது, சொத்து கைக்கு வருமா வராதா, இந்த வாரத்தில் நமக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்குமா என்ன, ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்ல போவது பாசிட்டிவ் நெகட்டிவ், லக்கி நம்பர், லக்கி கலர்ஸ், லவ், பிஸ்னஸ், ப்ராப்பர்ட்டி எல்லா விஷயமுமே நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பரிகாரம், சிவன், அம்மன், துர்கை பரிகாரம், பைரவர், முருகன் என்று இருக்கக்கூடிய எல்லா சுவாமிக்கான பரிகாரங்கள் என்ன இந்த வார ராசி முழுவதும் கவனமாக கேளுங்கள். இன்னொரு விஷயமும் ஏனெனில் சில ராசிக்காரர்களுக்கு 2023 வாழ்க்கையின் திருப்புமுனை இதே வாரத்தில் கூட தொடங்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதக ரீதியான தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ள நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நான் சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய ஜாதகத்தை தெரிந்து கொள்ளும். தனுசு ராசி நேயர்களை, உங்களின் வீரம் வெற்றிக்கு வழி. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களின் வீரம் என்றைக்குமே சோர்ந்து போயிடக்கூடாது. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு சோர்ந்து போயிட்டால் எல்லாமே சோர்வாயிடும். சோர்ந்து போகாதீங்க. பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி, மூல நட்சத்திரம் தனுசு ராசி. சோர்ந்து போகக்கூடாது. மன தைரியம் தேவை. இந்த வாரம் புதிய வாய்ப்புகள், பயணங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் தரும். நெடுந்தூர பயணங்கள்லாம் உண்டு மற்றும் முன்னேற்றங்கள் தரும். கடந்த பல கால சோதனைகள் தற்போது தீர்வு காணும். மன உறுதி மற்றும் நம்பிக்கை உங்கள் வெற்றிக்கு ஒரு சாவியாக அமையும். குடும்ப உறவுகள் இனிமையுடன் வளரும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். மனைவி கணவர் இடையிலான கருத்து வேறுபாடுகள் தெளிவாக தீரும். கவலைப்படாது, தீர்ந்துடும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். காதல் உறவு புதிய உற்சாகத்தை பெறும். பழைய பிரச்சனைகள் நீங்கும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் டிசம்பர் மாதத்துலலாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதுக்குள்ளே நடக்கும். 2ஆம் திருமணம் யோசனையில் உள்ளவர்களுக்கு ஜனவரி பிப்ரவரியிலலாம் திருமண யோகம் உண்டு. குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மாசமாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய நேரம் வரும்போது பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும்.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோவிலில் நெய் விளக்கு ஏற்றினால் சிறந்த பலன் அடைவீங்க. சஷ்டி திதியில் விளக்கேற்றுங்க, கிருத்திகையில் விசாகத்திலலாம் விளக்கேற்றுங்க. நல்ல சிறப்பான குழந்தை பாக்கியம்ங்கிறது உங்களுக்கு உண்டு. வேலை வியாபாரம் எடுத்துக்கும்போது வேலை பளு அதிகாரம் இருந்தாலும் வெற்றி உண்டாகும். புதிய பதவி உயர்வு மற்றும் ப்ராஜெக்ட் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று சேர்ந்து பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் நல்ல சிறப்பாக இருக்குது. அதே போல் சொத்து வாங்கவும் விற்கவும் ஆர்வம் நிறைவேறும். நிலங்கள் வாங்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள், பழைய வழக்குகள் சாதகமாக முடியும். கடன் பிரச்சனைகள் தீர்வை நோக்கும். எதிரிகள் சிக்கல்கள் ஏற்படுத்த முயன்றாலும் வெற்றி உங்களுக்கே கிடைக்கும். புதிய திறமைகள் வெளிப்படும். போட்டித் தேர்வுகளில் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு. கவனம் அதிகரித்து முயற்சி தரக்கூடியதாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு. பணநிலை மேம்படும். பழைய கடன்கள் குறையும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், கவலைப்படாது. பழைய மனக்கசப்புக்களை விட்டு விடுங்கள். பணிவும் பொறுமையும் உங்கள் வெற்றியை இது பண்ணும். நல்ல சிறப்பாக இருக்கும். புதன்கிழமையில் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றுங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு, இந்த வெள்ளிக்கிழமை வருது இல்லையா, அந்த வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு 6 நெய் தீபம் ஏற்றுங்க. சனிக்கிழமையில் இரவு வந்து பார்த்திங்கன்னா, சனிக்கிழமையில் இரவு கால பைரவருக்கும் ஆஞ்சநேயருக்கும் விளக்கு போடுங்க. சனி பகவான் தனியாக இருந்தாருன்னு தீபம் போடுங்க. நவகிரகத்தில் இல்லாமல் தனியாக இருக்கும்பொழுது போடுங்க. இருக்கக்கூடிய சன்னதி இருந்துன்னு அங்கே தீபம் ஏற்றுங்க. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் நீலம். அதே போல் அதிர்ஷ்ட எண்கள் 3, 12. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட நாள் வியாழக்கிழமை உங்களுக்கு நல்லதாக இருக்கும். குழந்தை ஆசை நிறைவேறும் வாய்ப்பு மற்றும் அதற்கான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். வழக்குகள் சாதகமாக முடியும். பழைய மனக்கசப்புகள் தீர்வடையும். குலதெய்வ ஆலயத்தில் தீபம் ஏற்றி நீங்கள் சுவாமிக்கு நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய சொல்லும் செயலும் சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு பணி சுமை காரணமாக ஓய்வு குறைந்தாலும் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உண்டு. ஓய்வறியாக சில பேருக்கு அந்த ஓய்வுங்கிறது இருக்காது. ஆனால் அந்த ஓய்வு கிடைச்ச கொஞ்சம் நேரம் ஓய்வு கிடைச்சா கூட செய்ய நேரத்தில் உடனே டக்குன்னு அது செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவீங்க. நல்லா ஒரு வளமான பலன்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்து போகிறத ஒரு விஷயமாக எடுத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து 2ஆம் திருமணம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, 2ஆம் திருமணம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. சில பேருக்கு சில மூல நட்சத்திர தனுசு ராசிக்கெல்லாம் அந்த ஒரு சில வாய்ப்பு வந்துடுச்சு. 2வது திருமணம் பண்ணணும். செஞ்ச தப்பே திரும்பவும் செய்யாமல் என்ன செய்யணுங்கிறத பார்த்து செய்யுங்க. அவசரம் இல்லாமல் செய்யுங்க. ஆஞ்சநேயர் என்றைக்குமே உங்களுக்கு துணை இருப்பார். உங்கள் ராசிக்கு குருவோடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே உங்களுக்கு இருக்கும். நவகிரகத்தில் இருக்க குரு பகவான் ஆசீர்வாதம். சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் நீங்கள். சரியா? சூப்பர். இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன்களில் பொது பலன்களாக நம்ம பார்த்தோம். இந்த வார ராசி பலன்கள் நீங்கள் கேட்டது கிரகங்கள் உங்களுக்கு தரும் எச்சரிக்கையும் ஆசீர்வாதமும். ஒவ்வொரு ராசிக்கும் புதிய துவக்கம், ஒரு மறைந்த செய்தி, ஒரு தெய்வ அருள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி கேட்டுட்டீங்க. வாழ்க்கை நம்மை சோதிக்கலாம், ஆனால் தெய்வம் எப்போதும் நம்மை காப்பாற்றும். நீங்கள் இன்று கேட்ட பலன்களில் நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கையை உங்கள் விதியை மாற்றும். சிவ வழிபாடு மன அமைதியை தரும். அம்மன் வழிபாடு உறவு பிரச்சனைகளை தீர்க்கும். துர்கை வழிபாடு எதிரிகளை அடக்கும். அதே போல் பைரவர் அருள் கடன் வழக்கு மோசடி பிரச்சனைகளை விளக்கும். முருகன் அருள் கல்வி, திருமணம், குழந்தைகள் ஆசைகள் நிறைவேறும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நெய் தீபம் ஏற்றுங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ராசிக்கான தனிப்பட்ட ஜாதக பலனை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேரு, நட்சத்திரம், டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பி கொடுங்க. ஒரு வீடியோ கால்லையோ ஒரு நார்மல் கால்லையோ என்கிட்ட நீங்கள் பேசலாம். டைரெக்டாக என்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் நேரடியாக உங்கள் ஜாதகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ், வாரம் இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாருமே பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்கள். வாழ்க்கையில் என்னாலையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு நிலையை கொண்டு வாங்க. சுபம்.